கண்ணுங்களா, சில பேர் நம்ம கிட்ட ரொம்ப இனிமையா பேசுவாங்க. நம்ம நல்ல மனசை பயன்படுத்திக்குவாங்க. ஆனா சந்தர்ப்பம் கிடைச்சா காயப்படுத்துறதையும் தயங்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டும். ஒரு தேள்பா ஒரு நாள் ஒரு தவளை கிட்ட போயிட்டு, இந்த ஆத்த கடக்கணும், நீ தான் என்ன சுமந்து கொண்டு போகணும்னு கேட்டுச்சு. அதை கேட்ட தவளை பயந்துட்டு, ஐயோ நீ என்ன கொட்டிட்டா, நான் செத்துடுவேனேன்னு சொன்னது. அதுக்கு அந்த தேள் சிரிச்சுக்கிட்டு, அட பயப்படாத, நான் உன்னை கொட்டினா நானும் தண்ணீர்ல மூழ்கி செத்துடுவேன், அப்படி நான் ஏன் பண்ண போறேன்னு சொன்னுச்சு. அந்த வார்த்தையை நம்பி அந்த தவளை தேளை தன் முதுகுல ஏத்திக்கிட்டு ஆத்த கடக்க ஆரம்பிச்சது. பாதி தூரம் போன உடனே அந்த தேள் தவளைய கொட்டிருச்சு. வலி தாங்க முடியாம அந்த தவளை துடிச்சுக்கிட்டே கேட்டுச்சு, நீ கொட்ட மாட்டேன்னு தானே சொன்ன, இப்ப பாரு, நம்ம 2 பேரும் மூழ்கி சாக போறோம். அதுக்கு அந்த தேள் சொன்னுச்சு, நான் ரொம்ப முயற்சி பண்ணேன், என்ன நான் கட்டுப்படுத்திக்க முயற்சி பண்ணேன், ஆனா கொட்டுறதுதான் என்னோட இயல்பு, அதை என்னால மாத்த முடியலன்னு. நம்ம வாழ்க்கையிலும் இதே மாதிரிதான்ப்பா. சில பேர் எவ்வளவு நல்லா பேசினாலும் அவங்களோட இயல்பு மாறாது. நாம தான் நம்ம அன்பால, நம்ம நல்ல குணத்தால அவங்கள மாத்திரலாம்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா யதார்த்தம் என்னன்னா, நாம கொடுக்கிற ஒவ்வொரு சான்ஸும் அவங்க நம்ம காயப்படுத்திக்கிற ஒரு புதிய வாய்ப்பா மாறிடும்பா. அதனால கண்ணுங்களா, தேள் குணம் கொண்டவர்களிடம் கொஞ்சம் தூரம் இருங்க. அவங்க இனிமையா பேசினாலும் கொட்டுறதுதான் அவங்களோட இயல்பு.